ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். நல்லா டேஸ்டியாக சூப்பராக வந்து மைசூர் போண்டா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைக்க போகிறோம். மசாலானா ரொம்பலாம் மசாலா கிடையாது. பச்சை மிளகாவும் இஞ்சியும் வந்து மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் கொடுத்து பொடிச்சிக்க போகிறோம். நம்ம வந்து மைசூர் போண்டாக்கு இதை கட் பண்ணி கூட போடலாம். பெரியவங்க சாப்பிட்ருவாங்க, குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. வாயில் தட்டு போடும்போது காரதுன்னு சொல்லுவாங்க. இஞ்சி ஸ்மெல், அந்த இஞ்சி டேஸ்ட்டு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க குழந்தைங்க சிலவங்க. அதனால் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்க போகிறேன். 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தோலை வெட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன், கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக பல்ஸ் கொடுத்து தான் ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து அப்படியே நறுக்கிட்டு வந்துடலாம். பல்ஸ் கொடுத்த மாதிரி நறுக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், லைட்டாக பல்ஸ் கொடுத்து இஞ்சியும் பச்சை மிளகாவும் இந்த மாதிரி நறுக்கிக்கிட்டேன். நம்ம பெரியவங்க மட்டும் சாப்பிட்றோன்னா நம்ம பொடிசாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. காரதுன்னு சின்ன சின்ன குழந்தைங்களாம் சாப்பிடும்போது அம்மா காரது அப்படின்வாங்க. இஞ்சி ஃப்ளேவரும் சிலவங்களுக்கு பிடிக்காது பசங்களுக்கு. அதனால் நான் வந்து பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கேன். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் கெட்டி தயிர் தான் எடுத்திருக்கேன். அந்த தயிரோட கூடவே 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு இந்த போண்டாக்கு தேவையான சால்ட் இப்போ நம்ம இதிலே போட்டுடலாம். நான் வந்து 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவில் தான் செய்வாங்க மைசூர் போண்டா வந்து. மைதா மாவில் தான் செய்வாங்க. அப்படி மைதா மாவு வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் கோதுமை மாவு போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் டேஸ்ட்டு மாறும். அந்த டேஸ்ட்டு கோதுமை மாவு போண்டா வந்து வேறு டேஸ்ட்டு மாறும், மைதா மாவு போண்டா வந்து வேறு டேஸ்ட்டு மாறும். இப்போ நான் 1 கப்பு அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன், மைதா மாவு. அதுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டுட்டு பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன். சோடா போட்டுட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலக்கிக்கலாம். இந்த தயிர்லாம் கட்டி இல்லாத நல்லா நுரைச்சிட்டு வர அளவுக்கு நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கலக்கிட்டேன். நல்லா இந்த அளவுக்கு நான் நுரைச்சிட்டு வர அளவுக்கு கலக்கணும். நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கலக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் போண்டா. நமக்கு சாஃப்டாக வரும், மைசூர் போண்டா சாஃப்டாக வரும். இப்போது நான் 1 கப்பு அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், போட்டுடலாம். இதில் நம்ம அந்த பச்சை மிளகா இஞ்சி அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் போட்டுடலாம். தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் வந்து 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு தண்ணி ஊற்றினேன். இதிலே வந்து நம்ம அந்த பச்சை மிளகாய் இஞ்சி அரைச்சதையும் போட்டுடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சி போடுறது இன்னும் வாசனையாக இருக்கும். போண்டா வந்து வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா அடித்து கலக்கணும். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக வரும். போண்டா வந்து சாஃப்டாக வரும். நமக்கு விஸ்காவில் கலக்க முடியலனாலும் விஸ்க் எடுத்துகிட்டு கையால் கூட கலக்கிக்கலாம். நம்ம கலக்க மாவு வந்து லூஸ் ஆகுது பாருங்கள், கையால் கூட கலக்கிக்கலாம். நமக்கு போண்டா எடுத்து போடுற அளவுக்கு மாவு கரெக்டாக இருக்குது. 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு தண்ணி, 1 கப்பு மைதா மாவு. மைதா மாவு வேண்டான்னாலும் கோதுமை மாவு போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. நான் இதோட மெஷர்மெண்ட் அளவுலாம் ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள். நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கலக்கிட்டேன்.
நம்ம மைதா மாவு போட்டோம். ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா கலக்கிக்கணும். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா கலக்கிட்டோம்னா சாஃப்டாக வரும். நமக்கு போண்டா நல்லா சாஃப்டாக வரும். இது அப்படியே இருக்கட்டும். இது மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். மாவு ஊறணும்னு இல்லை, புளிக்கட்டும். மாவு கொஞ்சம் லைட்டாக புளிச்சதுன்னா நமக்கு போண்டா வந்து நல்லா புஷ்ஷுன்னு உப்பியும் வரும், சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த மைசூர் போண்டாக்கு நம்ம சூப்பராக நல்லா காரஞ்சாரமாக ஒரு சட்னி அரைக்க போகிறோம். க்ரீன் சட்னி. வாங்க என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் கொத்தமல்லி தழை நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ண வேணாம், நம்ம அப்படியே தான் போட்டு அரைச்சி போகிறோம். கட் பண்ண வேணாம். நல்லா இந்த கருப்புலாம் அழுகுன்றதெல்லாம் இல்லாமல் கட் பண்ணி இது கழுவிட்டு வச்சுருக்கேன். அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி வந்து நம்ம நிறையா போட்டோம்னா சட்னி வாசனையாக இருக்கும். இந்த மைசூர் போண்டாக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து உடச்ச கடலை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை எடுத்துருக்கேன், ரொம்ப வேண்டாம். தேங்காய் வந்து ஒரு 2 சில்லு அளவுக்கு எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ பச்சை மிளகாய் அரைச்சோம் இல்லைங்களா, பச்சை மிளகாய் இஞ்சி அதிலே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு போட்டுட்டு உடச்ச கடலை போட்டுடலாம், பொட்டுக்கடலை போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொத்தமல்லி தழையும் இந்த காம்பெல்லாம் போடுங்க. கொத்தமல்லி தழை இந்த காம்பெல்லாம் போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த காம்பில் தான் இருக்குது சத்து. அந்த தண்டு, காம்புன்றது தண்டு, அந்த கொத்தமல்லி தழையோட தண்டு நல்லா வாசனையாக இருக்கும். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சட்னி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, கெட்டியாக அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, சட்னி சூப்பராக அரைச்சாச்சு. நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். நம்ம இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தழைலாம் போட்டோம் இல்லைங்களா, நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான காம்பினேஷன் இந்த சட்னி. அந்த மைசூர் போண்டாக்கு சூப்பரான காம்பினேஷன். சட்னி தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே இருக்கட்டும், எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி இருக்குது. இப்போது அதில் வந்து நம்ம அரிசி மாவு வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு மைதா மாவு போட்டோம் இல்லைங்களா, 1/4 கப்பு அரிசி மாவு போட்டுடலாம். அரிசி மாவு போட்டுட்டு நம்ம கையாலே நல்லா கலக்கிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. வந்து நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சோம் இல்லைங்களா, புளிக்க வச்சோம் இல்லைங்களா, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. போண்டா இன்னும் சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா இப்படி கலக்கிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே ஈவனாக தள்ளி விட்டுட்டு நல்லா இப்படி அடித்து கலக்குங்க. மறுபடியும் நல்லா இப்படி அடித்து கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நமக்கு போண்டா வந்து இப்படி எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும். நம்ம கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு மாவு எடுத்து எண்ணெயில் போடுற அளவுக்கு பதமாக இருக்கணும். பாருங்கள், நான் ஸ்டவ்வில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம கலக்கி வச்ச மாவில் அழகாக போண்டா மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்னதாகவே போட்டுக்கலாம். பெருசாக போட்டால் உள்ளே வேகாது அவ்வளோ சீக்கிரம். அதனால் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம். நான் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து சுத்தமாக குறைச்சிட்டேன். ஏன்னா மேலே செவந்துடும், உள்ளே வேகாது. அதனால் குறைச்சி வச்சு வேக வச்சுக்கலாம். அப்படியே வேகட்டும். நம்ம போட்ட உடனே திருப்பக்கூடாது. திருப்பிக்கலாம். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். ஈவினிங்கில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். நமக்கு இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா கோதுமை மாவில் செய்யலாம், சூப்பராக இருக்கும்.
கொஞ்சம் டேஸ்ட்டு இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும், அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம அந்த இஞ்சியும் பச்சை மிளகாய் அரைச்சி போட்டோம் இல்லைங்களா, நல்லா அந்த கம்மன்னு அந்த இஞ்சி வாசனை கம்மன்னு வரும். எப்படி இருக்குது பாருங்கள் போண்டா. இல்லை மேலே மொறு நம்ம அரிசி மாவு போட்டதுனால மேலே மொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். ஆனால் நல்லா வெந்து இருக்கும். நம்ம ஃப்ளேம் குறைச்சி வச்சு தான், கொஞ்சம் தான் அதிகமாக வச்சுருக்கேன் நான் ஃப்ளேமு. நல்லா உள்ளே வெந்துருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் போண்டா நல்லா செவந்துடுச்சு. இதுக்கு மேலேயும் செவரணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு மேலே செவர விட்டோம்னா இந்த ஒரு மாதிரி அந்த தீஞ்சு போன ஸ்மெல் வந்துடும். போண்டா நம்ம எடுத்துடலாம். நமக்கு அழகாக ரவுண்டாக ஷேப் வரணுன்னா உளுந்து மாவில் தான் அந்த மாதிரி வரும். நம்ம தண்ணியில் கையில் வந்து தண்ணி நனைச்சிக்கிட்டு மாவு எடுத்து போட்டோம்னா உளுந்து மாவு தான் அப்படியே பந்து மாதிரி பால் மாதிரி வரும். இதில் வந்து அழகாக அந்த அளவுக்கு ஷேப் வரும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம். போண்டா வேகும்போதே அந்த மசாலா வாசனை நல்லா வருது. ஜீரகம் வேறு போட்டிருக்கோம் இல்லைங்களா, நல்லா ஜீரணம் ஆகும். அந்த ஜீரகம் வாசனையும் நல்லா கமகமன்னு வருது. இப்போது அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். நான் வந்து கையில் தண்ணி நனைச்சிட்டு தான் மாவு எடுத்து போடுறேன். நமக்கு மாவு கையில் ஒட்டாமல் வரும். தண்ணி நனைச்சிக்கிட்டா மாவு ஒட்டாமல் வரும். பாருங்க, இதோட அளவுலாம் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள். பார்க்குறதோடு இல்லை, பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு சட்னி அரைச்சோமா, மாவு கலக்கணுமா, போண்டா செஞ்சோமான்னு இருக்கும். லைட்டாக வந்ததும் திருப்பி போட்டு வந்த உடனே எடுத்துடலாம். பாருங்க, நல்லா சூப்பராக டேஸ்டியாக மைசூர் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அதுக்கு சட்னி, க்ரீன் சட்னி அரைச்சோம் இல்லைங்களா, அது எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த க்ரீன் சட்னி வந்து இந்த போண்டாக்கு, மைசூர் போண்டாக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான சட்னியும், க்ரீன் சட்னியும், கொத்தமல்லி சட்னியும் மைசூர் போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேலே வந்து நல்லா மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். மேலே மொறுன்னு இருக்கு. போண்டாவை பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சுடுது பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சுடுது, ஆவி பறக்க மைசூர் போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். உள்ள டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு காட்டுறேன். நமக்கு மைதா மாவில் செஞ்சதுனால லைட்டாக அப்படி இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த லப்பர் மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். இதே கோதுமை மாவாக இருந்தால் அதுவும் லைட்டாக அப்படி தான் இருக்கும். கோதுமை மாவும் சட்னி நல்லா எடுத்து தொட்டு இல்லை, எடுத்து சாப்பிட்ணும். பாருங்கள், சாப்பிட்டு காட்டுறேன். செம்ம சூப்பருங்க, சூப்பரான காம்பினேஷன். சாப்பிடணும் போல இருக்கு. தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களெலாம் விட்டு சாப்பிட்றேன்ட்டு. நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்ணுங்களா, செஞ்சு சாப்பிட்ணுன்றதுக்காக நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நான் செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ எடுத்து இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி, நான் இந்த அளவுலாம் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.